வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தோடு பல்வேறு பகுதிகளிலையுமே பரவலாக மழை பெஞ்சிட்டு வர விஷயம் நமக்கு தெரியும். கடந்த 2 தினங்களாக சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை இல்லை அப்படின்னாலும் திருவண்ணாமலை, வேலூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட வட மாவட்டங்களில் மழை வந்து பெய்யுது. அதே போல் நெல்லை, தூத்துக்குடி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்கள்லேயும் மழையினுடைய பொழிவானது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில தான் தமிழ்நாடு வெதர்மேன் இது தொடர்பான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு ஒரு 9 நாட்களுக்கு பிரேக் அப்படிங்கிறது மாதிரியான தகவலை சொல்லியிருக்காரு. 9 நாட்கள் கழித்து, அதாவது சொல்லப்போனால் இந்த நவம்பர் மாதத்தினுடைய இறுதியில் மழையானது அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து அது தொடர்பாக சென்னை வானிலை மையமும் ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாலத்தீவு பூமத்திய ரேகை ஒட்டியிருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக தமிழகத்தில் புதுவையிலையும் அதே போல் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் பெய்யதற்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து நாளை தினம், அதாவது 18ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்தினுடைய ஒரு சில இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 19ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வந்து லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படிங்கிற அறிவிப்பும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகரினுடைய ஒரு சில பகுதிகளில் இடிமலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னும், நகரோட ஒரு சில பகுதிகளில் இடிமலுடன் கூடிய கனமழை வரைக்கும் பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, திண்டுக்கல், திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் விட்டு விட்டு மழையானது பெய்து வருகிறது. மக்களினுடைய இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பள்ளி, கல்லூரிகள் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகள் வந்து நாளைய தினம் வெளியிடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கனமழை தொடரும் பட்சத்தில் பள்ளி, கல்லூரிகள் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகள் வந்து வெளியாகும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் மழை தொடர்பான அனைத்து அப்டேட்டுகளும் அந்தந்த தேதி வாரியாக வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.